ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ். நம்ம ஐயர் பங்களாவில் 7 வண்டர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோடய வெண்டரை கூப்பிட்டுட்டு எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சீன பெருஞ்சுவர் வந்திருக்கோம். அதை பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த பெருஞ்சுவர். ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம எகிப்தில் இருக்கிற மம்மிஸோட ஃபோட்டோஸ் நிறைய வச்சு ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. அது ஃபுல்லுமே அந்த டைப்பில் தான் இருந்துச்சு. அங்கே இருந்த அனிமல்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சுன்றத இதில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு. அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸு, அவங்க யூஸ் பண்ண அனிமல்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நம்ம பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவர் செட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நேரில் பார்க்குற ஃபீல் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேசிலில் இருக்கிற கிறிஸ்டி தி ரெடிமேட் ஸ்டாச்சூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இட்டாலியில் இருக்கிற பிஸா நகர சாய்ந்த கோபுரம் பார்த்தோம். இது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் என்ன கோபுரம் தான் கொஞ்சம் சாயவே இல்லை, நேராக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம காதலரின் சின்னமான நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆக்ராவில் இருக்கிற நம்ம தாஜ்மஹால் பார்த்தோம். ரொம்ப மைனூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே ரியலாக இருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோமில் உள்ள கொலோசியம் பார்த்தோம். அது அந்த நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரமிடும் அந்த மம்மியோட இதுவுமே இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிரமிடு மாதிரியே தான் இருந்துச்சு. நான் அப்படியே போய் அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வந்து அதிசயம்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எப்பயும் போல் ஸ்டால் பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் நான் நான்சி ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு எங்கடா ஆளையே காணோம்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், பெண்கள்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி எதுக்காச்சும் போனால் எங்கே இருப்பாங்க? அவங்களுக்கு தேவையான வளையல், கம்மல், இந்த மாதிரி பொருட்களை தேடி அலைஞ்சு அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நான்சியை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து பார்த்தா சுற்றி பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா அந்த கண்டுபிடிச்சி அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்கோ, என்னென்ன பஜாரு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கேம்ஸு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போங்க, ரொம்ப நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேம் விளாடுவோம்னு சொல்லிட்டு இந்த பால் உருட்டி விட்டு கேம் விளாண்டோம். அதில் நிறைய ப்ரைஸ் எல்லாம் இது பண்ணாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா ஃபஸ்ட்டு சரி நிறையா பாயிண்ட்ஸ் இருந்தால் பெரிய ப்ரைஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்தா அவங்க நம்ம சின்ன பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பாலை வச்சு எரிஞ்சு பார்த்தேன், ஒரு பால் கூடி படலை. கடைசி வரைக்கும் இந்த 50 ரூபா தான் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி நான்சிக்கு கொஞ்சம் ஊறுகாய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊறுகாயும் டேஸ்ட் பண்ணிவிட்டு மாங்காய் ஊறுகாய் நல்லா இருந்துச்சு, அதை நாங்கள் வாங்கிட்டோம். திருப்பி சரி பானிபூரி சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கினோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோடு போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலியோடு நிறையா பேர் வந்திருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபன் பண்ணலாம். இந்த மாதிரி ரைடெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த கொலம்பஸ் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயம், அதனால் நம்ம போகல. பேய் வீடெல்லாம் இருந்துச்சு. பேய் கூட போகும்போது எதுக்கு நம்மளுக்கு பேய் வீடுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளேயும் நாங்கள் போகல. சரி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துட்டு போவோமா வேணாமான்னு யோசித்தோம். எப்படியும் நம்ம போக மாட்டோம், சரி பார்க்குறதாச்சும் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்தோம். அப்புறம் அங்கே இருக்க குட்டி வாண்டுகள்லாம் நிறையா இருந்துச்சு. அவங்களுக்குன்னு கேம்ஸை நல்லா ஃபன் பண்ணாங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மாதிரி மதுரையில் நடக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அந்த கலர்ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி சரி வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி ஒரு கேம் விளாண்டோம். அதுலேயும் ஒன்றும் ஆகலை. திருப்பி நான்சித்தை கடைசியாக சரி இப்போ நான்சி வீராங்கனை அடிப்பாங்க, ஏதாச்சும் விழுந்துரும்னு பார்த்தா டேபிளில் அடித்து 3 கிளாஸ் விழுந்துருச்சு. சரி போதுண்டா சாமி, முடிச்சுட்டு கிளம்புவோன்னு கிளம்பிட்டோம்.